எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை பற்றி அதில் வருகிற முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். யாராவது ஒருவர். பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. அந்த தரிசனங்கள் கோபா நதியண்டையில் தான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியால் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்தில் இருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்னண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரன் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனம், என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் கேசுத்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவது இல்லை என்பதை. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, தகப்பனாகிய தேவன் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய ஊழியத்தினுடைய 150வது ஆலயமாக தகப்பனே இந்த ஆலயத்தை உருவாக்கும்படியாக பலன் தந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவேளை ஆண்டவரே இது ஒரு சிறியதான ஒரு துவக்கமாக இந்த கிராமத்தில் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் ஒருவேளை எங்களுடைய 150வது ஆலயம் என்று கர்த்தனை தீர்மானித்து இந்த ஆலயமானது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன நிலையில் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தேவனை சித்தம் கொண்டிருக்கிறேன். இதனுடைய மகிமையினால் நிரப்பப்படும்படி இந்த வார்த்தைகளின்படியாக தகப்பனே பிரேதங்கள் இல்லாதபடி விழாதபடி நான் விதமாய் நடத்துவேன். கட்டுகளை உடைத்து தேவனாய் கர்த்தரை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை இந்த கிராமத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆவியாருடைய மகிமை இந்த வேளையில் இறங்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் இந்த இடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்கத்தக்கதான பலன் கர்த்தராகிய தேவனால இந்த சபைகள் உண்டாகத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவ்விதமாக ஒப்புக் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே பிரவேசம் செய்து நாங்கள் ஆண்டவரே தந்து வைக்கிறோம்.